சரி. இன்றைக்கி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் இது அடுத்த பகுதி சரிங்களா. அது அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வரங்கள் அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா அந்த வரங்களும் சபை ஒழுங்கும் சரிங்களா. அதான் அடுத்த பகுதி சரிங்களா. அப்போ 1 கொரிந்தியரில் அடுத்த பகுதியின் பிரிவு நம்ம அடுத்த பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வரங்களும் சபை ஒழுங்கும் சரிங்களா. அதான் அடுத்த பகுதி 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம். இதில் முதல் 11 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா. முதல் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அன்றியும் சகோதரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஸோ அதுதான் தலைப்பு சரிங்களா. முதல் வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வரங்களை பற்றி நீங்கள் இருக்காதீங்க, வரங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இதில் ஆவியின் வரங்கள் 9 வரங்களை பற்றி இதில் வந்து சொல்கிறார். என்னென்ன வரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறார். நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று தெரியுமே. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விக்கிரகங்களுக்கு பின்பற்றிட்டு இருந்தீங்க. ஸோ அதுதான் தெய்வம்னு சொல்லி வணங்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ ரசிக்கப்பட்ட பின்பு நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை மெய்யான ரட்சகராக வந்து ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்றும் சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலின்றி இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் ஒருவன் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிறவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் சொல்ல மாட்டான். பரிசுத்த ஆவியினால் நடத்தினான்னா அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து அவ்வளோ சீக்கிரம் சபிக்க மாட்டான். ஸோ அப்படி வந்து சபிக்க மாட்டான்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் கள்ளர்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க தேவனை வந்து தூஷிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவங்க, பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டவங்க இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை யாரும் சபிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பரிசுத்த ஆவியினாலன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் அநேக வஞ்சக ஆவிகள் இருக்குது சரிங்களா. அப்போ அந்த வஞ்சக ஆவிகளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் என்று சொல்ல வந்து அது விடாது சரிங்களா. அப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து அவர் தான் கர்த்தர், அவர் தான் தேவன். ஸோ நான் வேதத்தில் வாசிக்கிறேன், உங்களுக்காக வந்து வசனத்தை வாசிக்கிறேன். நான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை நான் வாசிக்கிறேன் நான். ஸோ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிதாவுக்கு சமமானவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவரை தம்மை தாழ்த்தினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பிலிப்பியர் 2 9 முதல் 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லினார். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பரிசுத்தாவியின்றி இயேசு கிறிஸ்து கர்த்தர்னு சொல்லி ஒருத்தர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பரிசுத்தாவில் நடத்தப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர். 4ஆம் வசனம் பாருங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த 12 வரங்களை பற்றி சொல்கிறார். அந்த 9 வரங்களை பற்றி கீழே வந்து 8ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் சொல்கிறார். ஸோ பலவிதமான வரங்கள் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் பாருங்கள். ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவே. ஸோ பலவிதமான ஊழியங்கள் இருக்குது சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர் தலைமைத்துவ ஊழியங்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக ஊழியங்கள் இருக்குதுன்னு ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா அநேக ஊழியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. அப்போ கொடுக்கறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உதாரணமாக கொடுக்குறவங்க, முதலாளியானவர்கள் இன்னும் பல ஊழியங்களை வந்து அந்த இடத்துல சொல்கிறார் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா வாசிக்கிற பாருங்கள். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாalbடியே நம்ம தீர்க்கதரிசனம் சொல்கிறவன் வரத்தையுடையவன், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்கணும், இறக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலவிதமான ஊழியங்கள் இருக்குது
சரிங்களா. பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஊழியக்காரர் இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உடன் ஊழியர்கள் நிறையா இருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா மியூசிக் சம்மந்தமான காரியங்கள் அதுக்கு இன்வால்வ் அது நிறைய பேர் இருக்காங்க. சரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஊழியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவன் தான் ஏற்படுத்துகிறார். கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஸோ கிரியைகளில் ஒவ்வொன்றும் கிரியை செய்கிறதும் பார்த்திங்கன்னா ஆவியானவர் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி நடத்துகிறார். சரிங்களா. கிரியைகளும் வித்தியாசமாக கிரியை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஆவியினுடைய வரம் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு யூஸ் ஆகும், அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்க 8ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அந்த 9 வரங்களை பற்றி சொல்கிறாரு. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியான நடப்பது தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சரிங்களா. ஸோ அதில் 9 வரங்களை குறித்து சொல்லியிருக்கு. இதில் என்ன அந்த 11ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா வரங்கள் பார்த்திங்கன்னா வரங்களை கொடுக்கறது ஆவியானவர். சரிங்களா. அதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊழியத்தை தர்றது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து. சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வரங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த வரங்களை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். சரிங்களா. இந்த வரங்களை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். பார்த்திங்கன்னா முதலாவது பார்த்திங்கன்னா வாய்மொழி வரங்கள். சரிங்களா. வாய்மொழி வரங்கள் பார்த்திங்கன்னா பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், அதே மாதிரி தீர்க்க தரிசனம் உரைத்தல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்மொழி வரங்கள், பேசும் வரங்கள், வாய்மொழி வரங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம், ஞானத்தை போதிக்கும் வரமாகிய வசனம். ஸோ அந்த ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், பார்த்திங்கன்னா ஆவிகளை பகுத்தறிதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்பாட்டு வரங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்பாட்டு வரங்கள். சரிங்களா. அடுத்த பார்த்திங்கன்னா குணமாக்கும் வரங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அற்புதங்களை செய்யும் சக்தி, பார்த்திங்கன்னா விசுவாச வரம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வல்லமை வரங்கள். சரிங்களா. இப்படியா வந்து 3 வகையாக பிரிக்கலாம். சரிங்களா. பார்த்திங்கன்னா வரங்களை பற்றி 9 மெசேஜஸ் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே இருக்கும். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே ஆவியின் வரங்கள்னு சொல்லி வந்து 9 மெசேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு வரங்களும் குறித்து ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் செய்தி போட்டிருப்பேன் நான். வேணுங்கன்னா உங்களுக்கு நல்லா அதை ஒன்று விரிவாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு விரிவாக வேணுன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆவியின் வரங்கள் பற்றி தனியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ முதலாக பார்த்தீங்கன்னா ஞானத்தை போதிக்கும் வசனமாகிய வரம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாருல்ல, இப்போ ராயனுடையது ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானமாக பேசுகிறார். இது ஒரு ஞான வரம். சரிங்களா. பார்த்தீங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு விபச்சாரி ஸ்திரியை கொண்டு வராங்க. கொண்டு வந்த என்ன பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து கையும் மெய்யுமாக பிடப்பட்டா. மோசையை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா ஏசு சொல்கிறாரு, உங்களில் பாவமில்லாத மேல் முதல் கல்லெறிய கடவுள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவங்களால் ஒன்றுமே பேச முடியல. இது ஒரு ஞானத்தை போதிக்கும் வசனமாகிய வரம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் சில உதாரணங்கள். சரிங்களா. அடுத்த பார்த்தீங்கன்னா அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் என்ன பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை பற்றி ஒருத்தருடைய கடந்த காலத்தை பற்றி சொன்னால் அது பார்த்திங்கன்னா அது ஒரு அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம். பார்த்தீங்கன்னா இப்போ சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், உனக்கு வந்து 5 புருஷர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது பார்த்திங்கன்னா அந்த அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம். சரிங்களா. பார்த்தீங்கன்னா அது சொல்கிறார், அது எல்லாமே பழைய காலத்தில் இப்போ இருக்கிறவங்க புருஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது பார்த்திங்கன்னா அது ஒரு வரம். சரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய டெத்து எப்போ சாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து அவங்க ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா அது ஒரு அறிவை உணர்த்தும் வசனமாகி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேம் காலிங். சரிங்களா. ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சகேயு பேரை சொல்லி அழைச்சார் இல்லை. சிலர் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது சிலர் ஆண்டவர் காண்பிப்போர் பேரை சொல்லி அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு காண்பிப்பார். ஸோ அதெல்லாம் வந்து அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெதஸ்தா குளத்தில் வந்து ஒருத்தன் படுத்திருந்தா. பார்த்திங்கன்னா அவன் வெகு காலமாய் படுத்திருந்தான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார். அது போய் பார்த்திங்கன்னா வெகு காலமாக வியாதிஸ்தனாக இருந்தான்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து கொண்டார். அது வந்து ஒரு அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமிர்வாதனை காரனை பார்க்குறாரு. அந்த திமிர்வாதக்காரனை வந்து அவனுடைய பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பாவத்தை மன்னிக்கிறாரு. பாவத்தை மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திமிர்வாதத்தை சுகமாக்குறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த திமிர்வாதத்துக்கான காரணம் அந்த பாவம் தான் சொல்லி அதை அறிந்து கொள்கிறார். அது அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரத்தின் மூலமாக வந்து அறிஞ்சு கொள்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரத்தினுள்ள சில காரியங்கள். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா விசுவாச வரம். ஸோ விசுவாச வரம் ரொம்ப பெரிய வரம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இந்த பாலியங்கிச்சோலாம் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை பற்றி தான் அவர் அதிகமாக பேசுவார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவர்கிட்ட நெருங்க அப்போ அந்த வேதத்தில் பார்க்குறோம், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனத்தில் கிட்டி சேர வசனத்தை வாசிக்க தியானிக்க என்னாகுனா, மெசேஜ்களை கேட்க என்னாகுனா, வசனங்களை கேட்க என்னாகுனா நமக்கு விசுவாசம் வரும், விசுவாசம் பெருகும், அதுவே நமக்கு வரமாக கிரியை செய்யும். சரிங்களா? அதே மாதிரி எபிரேயர் 11 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க விசுவாசத்தினால பெரிய காரியங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அடுத்த பார்த்திங்கன்னா குணமாக்கும் வரங்கள். சரிங்களா? குணமாக்கும் வரங்கள். ஸோ பார்த்திங்கன்னா சித்தமுண்டு சுத்தமாக சொல்லி குஷ்டரோகியை சுத்தம் பண்ணுறாரு. அது ஒரு குணம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10 குஷ்டரோகிகள் வர்றார், அவங்கள வந்து இயேசு கிறிஸ்து சுகமாக்குறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொன்னை வாயுடையவனை ஆண்டவர் சுகமாக்குறாரு. பார்த்திங்கன்னா அதெல்லாம் குணமாக்கும் மரங்கள். சரிங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி குருட்டு கண்களை பார்த்திங்கன்னா திறக்கிறாரு. அதே மாதிரி திமிர்வாதக்காரனை சுகமாக்குறாரு. பேதுருவின் மாமியுடைய ஜுரத்தை வந்து சுகப்படுத்துகிறார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குணமாக்கும் வரங்கள். சரிங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா அற்புதம் செய்யும் சக்தி. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா அற்புதம் செய்யும் சக்தியில் பார்த்திங்கன்னா எலியாமின் நாட்கள் நடந்தது, எலிசாவின் நாட்கள் நடந்தது, மோசேயின் காலத்தில் இருந்த 10 வாதைகள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 அற்புதங்கள். அது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு அநேக பேரை போஷித்தார். அது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிராக்கிள் ஒர்க்கிங் பவர். அது மாதிரி பார்த்திங்கன்னா வரிக்கான பணத்தை வந்து ஒரு மீன் வாயை திறந்துப்பார், அதில் முதல் மீன் கிடைக்கும், அதை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வரிக்கான பணம் இருக்குன்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அற்புதம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்தார். ஸோ அது பார்த்திங்கன்னா அது ஒரு அற்புதம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதங்களை செய்யும் சக்தி. சரிங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதம் செய்யும் சக்தி. அடுத்தது தீர்க்க தரிசனம். ஸோ தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிற ஒரு தெய்வீக சக்தி. சரிங்களா? எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிற ஒரு தெய்வீக சக்தி. இப்போ தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா உபாகமம் 33 அதிகாரத்தில் மோசே வந்து ஒரு தீர்க்கதரிசி. சரிங்களா? மோசே வந்து தீர்க்கதரிசி. உபாகமம் 33 அதிகாரத்தை பார்த்திங்கன்னா 12 கோத்திரங்களையும் வந்து அவர் வந்து ஆசீர்வதித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாத்ரா ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் யாக்கோபு தம்முடைய 12 பிள்ளைகளை அழைத்து அவங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல போகிறாரு. பார்த்திங்கன்னா அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு வந்து எல்லாம் வந்து இடிபட்டு போக அப்படின்னு சொல்லி வந்து தீர்க்க தரிசன பார்வையில் அது சொல்கிறார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேதுருவை பார்த்து சொல்கிறார். கடைசி யோவான் 21 அதிகாரத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா நீ வந்து இப்போ வந்து இஷ்டத்துக்கு எங்கே வேணால் போகிற, ஆனால் ஒரு டைம் வரும் கடைசி காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல வந்து உன்னை கூட்டு போவான். இவ்விதமாக வந்து நீ மரணத்தின் மூலமாக நீ வந்து தேவனை வந்து மகிமைப்படுத்துவே அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்கிறத நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனங்கள். சரிங்களா? அடுத்தது ஆவிகளை பகுத்தறிதல். ஸோ இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. சீசர்கிட்ட சொல்கிறாரு, கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் பாடுபடுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பாடுனே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேதுருவை பார்த்துட்டு அவர் தனியாக கூப்பிட்டு போய் ஆண்டவரை இதெல்லாம் நமக்கு சம்பவிக்கக்கூடாது, இப்படி வந்து இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர் வந்து அறிஞ்சிக்கிட்டார். இன்னே பார்த்தீங்கன்னா அது பின்னாடி ஆவி கிரியை செய்கிறது அறிஞ்சிக்கிட்டு அப்பாலா இப்போ சாத்தானே அப்படிங்கிறாரு. வந்து தேவனுக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவுல் ஊழியம் செய்யும் போது சொல்கிறார், ஒரு குறி சொல்லுகிற பெண் வந்து என்ன பண்ணுறா, இவங்க வந்து தேவனுடைய நாமத்தை வந்து சொல்கிறவங்க, இயேசுக்கு ரட்சகரை பற்றி சொல்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்குள்ளே ஒரு குறி சொல்லுகிற ஆவி வந்து இருக்கிறத வந்து பவுல் கண்டுபிடிச்சி குழி சொல்லுகிற ஆவியை இயேசு நாமத்தில் வெளியே போனோம் வந்து அது போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் அறிஞ்சிக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அடுத்து பார்த்திங்கன்னா பற்பல பாஷைகள். சரிங்களா? இப்போ அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பார்க்குறோம். பற்பல பாஷைகள் அந்த இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய பாஷைகளை பேசலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு துதி பாஷையாக இருக்கலாம், ஒரு ஜெப பாஷையாக இருக்கலாம். பார்த்திங்கன்னா ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த பார்த்திங்கன்னா
பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். ஸோ அந்த அந்நிய பாஷைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு அர்த்தம் சொல்கிறது தான் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். சரிங்களா? ஸோ இது என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றா அடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ வரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம வாஞ்சிக்கணும். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசனம் வரங்களை விரும்புங்கள். ஸோ வரங்களை நம்ம விரும்பணும். சரிங்களா? வாஞ்சையின் அளவு வரங்களின் அளவு. இப்போ நம்ம அதை விரும்பி பெற்றுக்கொண்டு அதை வந்து நம்ம அபியாசப்படுத்தணும். பாருங்கள், அடுத்த பாருங்கள், 12ஆம் அதிகாரத்திலேருந்து 12ஆம் வசனத்திலேருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 12ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வைத்துக்கலாம். எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம். ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம். அதான் தலைப்பு 12 முதல் 27 வரை அடுத்த பகுதி. 12ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம். சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்து தான் தலை, நம்மெல்லாம் வந்து அவயங்களாக இருக்கிறோம். அப்போ தான் ஒருத்தர் கரிசனையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது. நம்ம சரீரத்தில் இப்படி கண்ணுக்கு ஒரு வேலை, காதுக்கு ஒரு வேலை. ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து விளக்குவார். கைக்கு ஒரு வேலை, காலுக்கு ஒரு வேலை. ஸோ அது இருக்குது. அப்போ ஒன்றை குறித்து ஒன்று அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வந்து ஒன்றாக இருக்கணும், ஒரு மனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வரங்களும் அப்படி தான் கிரியை செய்கிறது, ஊழியங்களும் அப்படி தான் கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஊழியங்களை பற்றி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்காரோ அதை வந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக உபயோகப்படுத்தணும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரே நாம் யூதனானாலும் கிரேக்கனாயினும் அடிமையாயினும் சுயாதீனனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டு யூதர்களானாலும் சரி, இல்லை புதுசாக ரசிக்கப்பட்டு வந்தவங்களானாலும் சரி, இல்லை சின்ன வேலை செஞ்சுருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு வேலைக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி, இந்த எப்படிப்பட்டவர் இருந்தாலும் சரி, எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரே எல்லாம் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஸோ கிறிஸ்தவர்கள் இப்போ ஒரே குடும்பமாக நீங்கள் வந்து இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க, ஒரே குடும்பமாக இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரீரமும் ஒரே அவயமாக இராமல் அநேக அவயங்களாக இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா சரீரத்தை பற்றி சொல்கிறார். ஸோ காலானது நான் கையாக இராதபடினாலே என் சரீரத்தின் அவயமல்லவென்று அதில் சரீரத்தின் அவயமாக இராதோ. காதானது நான் கண்ணாக இராதனாலே நான் சரீரத்தின் அவயமல் என்று அதனாலே அது சரீரத்தின் அவயமாக இராதோ. ஸோ பார்த்திங்கன்னா சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே. ஸோ அதுதான் சொல்கிறாரு. கை வந்து நான் வந்து நான் வந்து கால் வந்து நான் கை இல்லைன்னு சொல்ல முடியாது. காது வந்து நான் வந்து கண்ணாக இல்லாதனால நான் சரீரத்தை அவயம், எல்லாமே அவயம் தான். ஸோ பார்த்திங்கன்னா கால் தனி கை தனி எல்லாம் சேர்ந்து தான் சரீரம். சரிங்களா? அப்போ கால், கை, செவி, வாய் எல்லாம் தான் சரீரத்தின் அவயவங்கள். சரிங்களா? இப்போ தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாக இருந்தால் சரீரம் எங்கே. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அவயம் எல்லாமே சரீரமாக இருந்தால் அப்போ சரீரம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவயங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றே. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரீரம் ஒரே சரீரம் தான். பார்த்திங்கன்னா அவயங்கள் வேறு கண், கை, கால், மூக்கள் தனித்தனியாக இருக்குது. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. ஸோ கையை வந்து கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தலை வந்து காலை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. சரீர அவயங்கள் பலவீனமானவைகளாக காணப்படுகிற மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது. மேலும் சரீர அவயங்கள் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுத்திருக்கிறோம். நம்மில் லட்சணமில்லாதவைகளை அதிக அலங்காரம் பெறும். ஆனால் நம்மில் லட்சணமுள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டுவதில்லை. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ சரீரத்தில் பிரிவினை உண்டாகாமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படியாக சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆகையால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடப்படும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமே தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சரீரம் பாடுபட்டுச்சுன்னா இன்னொரு இப்போ கண்ணில் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவோம், கால் ஓடி போய் ஏதாவது பேண்டேஜ் வாங்கலாம், மருந்து வாங்கிட்டு வாங்க, கை வந்து அது மேலே வந்து தடவி விடும். சரிங்களா? பார்த்திங்களா ஒரு அவயத்துக்கு போச்சுன்னா மற்ற எல்லா சரீரம் அவயங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்து உதவி செய்யுது. ஸோ அப்படி தான் வந்து சொல்கிறார். இப்போ ஊழியங்களும் அப்படி தான். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே ஊழியம் கிடையாது, ஒவ்வொருக்கும் வித்தியாசமான ஊழியங்கள். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு அப்போ அவங்கவங்க கண்ணோட வேலை செய்யும், காலுடைய வேலை செய்யும், கை அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர். அந்த
ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க, அதை மற்றவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அந்த வேலையை செஞ்சு அது மற்றவங்களுக்கு, அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்க, மற்றவர்களுக்கு என்ன வந்து உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ வேதத்தில் கூட நான் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். நான் பவுலோடத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, பவுல் பார்த்து நல்லா ஜெபம் பண்ணுறவர், நல்லா மற்றவர்கள் நல்லா தேற்றுறவர். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு, தீத்து வந்ததுனால வந்து எனக்கு அவன் வந்து ஆறுதல் செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறார். இப்போ தீத்துனால வந்து பவுல் ஆறுதல் அடைந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்ன பண்ணுறாரு, பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணுறாரு, சமாரியா பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உதவியாக என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலர் அந்த எருசலேம் சபையார் கேள்விப்பட்டு யோவானையும் பேதுருவையும் அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்து நடத்தும்படியாக யோவானும் பேதுரும் வந்து அவங்க வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டாக வந்து செய்கிறாங்க, ஊழியத்தை செய்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் கெங்கிரேயா ஒரு சபை ஊழியக்காரியாகிய பெபேயாள் நம்ம பார்க்குறோம். அப்போ பவுல் சொல்கிறாரு, பெபேயாளுக்கு வந்து உங்களுக்கு அந்த பெண்மணிக்கு, அந்த ஊழியக்காரிக்கு வந்து என்ன உதவி அவங்களுக்கு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ம வந்து அற்பமாக எண்ணக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஊழியம் வந்து மற்றவங்களுக்கு எங்கே உதவி தேவையோ அதை நீங்கள் வந்து செய்யுங்க. நீங்கள் உங்கள் ஊழியத்தை செய்யுங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ எனக்கு வந்து நீ வேண்டியதில்லை, எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, எனக்கு எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களோட உதவி நமக்கு தேவை, மற்றவங்களோட ஊழியத்தினுடைய உதவி நமக்கு தேவை. சரிங்களா? அதான் மற்ற ஒருத்தர் கஷ்டமாக இன்னொருத்தர் போய் தூக்கி விடுறது. ஸோ அப்படி தான் வந்து நம்ம சரீரம் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? நம்ம சரீரம் கண்ணில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, காலில் ஏதாவது பிரச்சனை, சரீரம் எல்லாமே கவலைப்படும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஊழியக்காரங்கள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் எல்லாம் சேர்ந்து அவங்கள தூக்கி விடணும். ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறார். அதனால் வந்து நம்முடைய அழைப்பை வந்து நம்ம தெரிஞ்சு அதை ஓட வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாக இருக்கிற. ஸோ கிறிஸ்து தலையாக இருக்கிற நம்ம தான் வந்து கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கோம். ஸோ எல்லா ஒரே குடும்பமானவங்க வந்து சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் அது அடுத்த பகுதி. இந்த 29ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். எல்லோரும் அப்போஸ்தலர்களா, அது வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 28 முதல் 31 வரை. அந்த 29ஆம் வசனம் தலைப்பாக எல்லோரும் அப்போஸ்தலர்களா, அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் தலைப்பு. சரிங்களா? 28ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுங்களையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து சபையில் முதலாவது அப்போஸ்தலர், இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அற்புதங்கள், பின்பு வரங்கள், அப்புறம் ஊழியங்கள், ஆளுகைகள், பலவித பாஷைகளை ஏற்படுத்தினார். ஸோ பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்தாங்கன்னா கொஞ்சமாக அதை வந்து விரிவுபடுத்துவார். ஸோ இப்போ சபைன்னு எடுக்கும்போது முதல்ல அப்போஸ்தலர்கள் வந்து சபையை ஸ்தாபிக்கிறாங்க. அப்போ தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, போதகர்கள் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்குது. அப்புறம் உடன் ஊழியங்கள் வருது, இப்போ ஆளுகைகள் வருது. ஸோ சபை விரிவடை அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியத்தையும் இப்படி தான் ஆண்டவர் சின்னதாக ஆரம்பிப்பார். அதை வந்து கொஞ்சமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வந்து ஆண்டவர் வந்து அதை வந்து விரிவுபடுத்துகிறார். ஸோ எல்லாவற்றையும் செய்கிறது அந்த தேவன் தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். எல்லாவற்றையுமே ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு இதில் வந்து நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதான் 2 பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு 1:10 உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள், இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு நாளும் இடறுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். 29ஆம் வசனம் பாருங்கள். எல்லோரும் அப்போஸ்தலர்களா, எல்லோரும் தீர்க்கதரிசிகளா, எல்லோரும் போதகர்களா, எல்லோரும் அற்புதம் செய்கிறார்களா அப்படின்னா இல்லை. சரிங்களா? எல்லோரும் அப்போஸ்தலர்களா கிடையாது. அப்போஸ்தலர் அழைப்பு பெற்றவங்க தான் அப்போஸ்தலர்கள். தீர்க்கதரிசிங்கிற அழைப்பு பெற்றவங்க தான் தீர்க்கதரிசிகள். சரிங்களா? ஆக தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்கெல்லாம் வந்து தீர்க்கதரிசி அழைப்பு பெற்றவங்க கிடையாது. எல்லோரும் யார் வேணாலும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ஆனால் தீர்க்கதரிசிங்கிற அழைப்பு வந்து அது வேறு. சரிங்களா? அப்போ போதகர்கள் எல்லாரும் போதிக்கிற கிருபை பெற்றிருக்காங்களா, போதிக்கிற அழைப்பு பெற்றிருக்காங்களா அப்படின்னா இப்போ அதுக்குன்னு சில அழைப்பாண்டவர் வச்சுருக்காருப்பா. இப்போ எல்லாரும் போதகர்களா இல்லை, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா இல்லை, எல்லாரும் அப்போஸ்தலர்களா இல்லை, எல்லாரும் அற்புதம் செய்கிறவர்களா இல்லை, எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா இல்லை, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா இல்லை, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா இல்லை. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியை
உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாம் கிடையாது, அதான் சொல்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் நீங்கள் வந்து தேறி அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்காரோ, என்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரோ, என்ன கிருபை வரங்களை கொடுத்துருக்காரோ அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இப்படி இருக்க அது முக்கியமான வரங்களை நாடுங்கள். ஸோ உங்களுக்கு அழைப்புக்கு ஏற்ற வரங்களை வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் வந்து தேவன் மகிமைக்காக வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இன்னும் அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். இன்னும் அதிகமாக மேன்மையான வழி அப்படிங்கிறது என்னென்னா அன்பின் வழி. அந்த 13ஆம் அடுத்த அதிகாரத்தில் அன்பை பற்றி சொல்கிறார். ஸோ இந்த வரங்கள் எல்லாவற்றையும் விட இன்னும் மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இன்னும் மேன்மையான வழி என்னென்னா அது என்னென்னா அன்பின் வழி. சரிங்களா? இப்போ அந்த அன்பின் வழியை வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரங்கள் விட முக்கியம் வந்து அன்பு. இப்போ அன்பில் வந்து நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் வரங்களையும் நீங்கள் ஒட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆவிக்குரிய வரங்களை வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறது அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். வரங்கள் பல வரங்கள் உண்டு, பல ஊழியங்கள் உண்டு, கிரியைகள் வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் ஒரே தேவன் தான் செய்கிறான்னு சொல்லி பார்த்தோம். 9 வரங்கள் குறித்து கொஞ்சம் ஒரு சுருக்கத்தை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழியம் வந்து இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு, வரங்கள் வந்து ஆவியானவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் பாடப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவயத்தில் பார்த்தீங்கன்னா அவயம் மாதிரி நம்ம ஆண்டவருக்கு ஊழியத்தை கொடுத்துருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சரீரம் ஒன்று தான். சரிங்களா? இப்போ நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ எப்படி கை வந்து காலை பார்த்து வேண்டான்னு சொல்லக்கூடாது, கண் வந்து காதை பார்த்து வேண்டான்னு சொல்லக்கூடாது. பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நமக்கு என்ன நம்மளால் என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கரிசனை உள்ளவர்களாக இருங்க, ஒருமனப்பட்டவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா பிரிவினையாக இருக்கிற பிரிவினை இல்லாமல் இருங்க, உங்களுக்கு என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்போஸ்தலராக இருக்கலாம்னா இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னா கிடையாது, எல்லாருக்கும் எல்லா வரங்களும் இருக்கான் அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இதை விட முக்கியமானது மேன்மையான காரியம் என்னென்னா அன்பின் வழியில் வந்து நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ உங்களுக்கு அழைப்புக்கு ஏற்ற நீங்கள் வரங்களை அதை எடுத்து தேவனுக்காக எடுத்து கேட்டு பெற்று தேவனுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நன்றி. நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த வரங்களை எங்களுக்கு நீர் தர வேண்டும்படியாக கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்னீரே. நீர் பச்சைப்பாதம் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு அழைப்புக்கு ஏற்ற வரங்களை தந்து நீர் எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். மற்றவர்களுக்கு நாங்கள் உதவ கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருமனப்பட்டவர்களாக ஒற்றுமையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிக மேன்மையான வழியை பெற்றுக்கொண்டு எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டு சொல்லப்பட்ட அவசரங்கள் நூறாய் பெருக கிருபை செய்யும். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டு இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.